போட்டதா? நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் வாங்கியிருக்கீங்க. ராஜா சார்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஷோவும் நாங்கள் மூவி பார்த்துருக்கோம். நீங்களும் அந்த கேள்விக்கு ப்ரைஸ் வாங்கி திடீர்னு ராஜா சார் சொல்கிறதுனால இது ஏதாவது சப்போஸ் வந்து நீங்கள் சரியாக அவங்களுக்கு சொல்லலையா? இல்லைங்க, போய் எல்லாம் பர்சனலாக பேசியாச்சுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரின்னு. எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனிலேருந்தா சோனி மியூசிக்கே வாங்கினாங்க. எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனியே எங்கள் பெரியப்பா தான், என் சொந்த பெரியப்பா தான். சரியா? அந்த கம்பெனிலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால தான் வேணும்ட்டே அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த பிரச்சனை இல்லாமல் நான் வந்து அந்த சொல்லிட்டேனே, நான் அந்த வீட்டு மருமகளாக போக வேண்டியது. அதுலேருந்தே பிரச்சனை தான். ஸோ ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நான் வெளியில் இதை பற்றி பேசலை. ஆனால் இது தப்புங்க, இது தேவையே இல்லை. நான் நேரில் போய் பார்த்து அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி என் பொண்ணு அது அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். அவருக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து. எனக்கு அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். பவதா வந்து எனக்கு உடன்பிறவா, ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. என்ன எங்களுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நான் பேசுனது கிடையாது. இந்த சாங் தேட்டரில் இனிமேல் போகுமா இல்லாட்டி ஏங்க, என் சொந்த அப்பனையே நான் சந்திச்சிட்டேன் கோர்ட்டு கேஸுன்னு. ஸோ எனக்கு நான் வந்து கரெக்டாக பணிவாக தான் போனேன். அவரை வந்து நான் தெய்வமாக தான் மதிக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அப்போ கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை வந்து எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியான்னு. சத்தியமாக உங்கள் அப்பாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடந்தது. நான் வந்து இத்தனை வருஷம் நான் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது நான் பேசாமல் இருந்திருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நான் இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக போனேன். இந்த படம் நான் எடுத்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு குடும்பம்னா இப்படி தான் விட்டு கொடுக்கணும், சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ தூரம் போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட காசுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியலைங்க. மனசே உடையுது நிஜமா. பேசலாமா மேடம் ராஜா சார் கிட்ட என்னன்னு இந்த மாதிரி என்ன காரணம் கேட்கக்கூடிய வாய்ப்பு தெரியலங்க. அது லீகலாக வந்து லாயர்ஸ் லீகலாக அவர் கோர்ட்டுக்கே போயிட்டாரா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ லீகலாக தான் சந்திக்கணும். சோனி மியூசிக் வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகும். ஏன்னா ஒரு படத்துக்கும் வந்து சோனி மியூசிக் வந்து பாட்டை விற்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டை விற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையாங்கிறது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டு விற்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டை விற்கும் போது நமக்கு தெரியணும் நம்மளோட லேண்டு தான், அது நம்மளோட இது தான். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் தான் நடுவில் வரும். சும்மா வந்து ப்ரொடியூசர் மேலேயே கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணால் இது என்ன இருக்கும்? நாங்கள் என்ன அப்போ வந்து திருட்டுத்தனமாக வந்து பாட்டு போடுறோம்? கிடையாது. சோனி மியூசிக் அக்ரிமெண்ட் இருக்குது, காசு கொடுத்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லாமே லீகலாக தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா எந்த எண்ணத்தில் போடுறாங்க, எந்த உரிமையில் போடுறாங்கன்னு தெரியல. அப்போ சோனி மியூசிக் உள்ளே வரணும். இதுக்கு அவரும் பதில் சொல்லணும். இது வந்து நான் ஓப்பனாக பேசிட்டேன். இப்போது அவரை ஓப்பனாக பேச சொல்லுங்களேன். அவரை ஓப்பனாக பேச சொல்லுங்க. ஓகே, நான் அவரை கேட்குறேன். நீங்கள் நேர்மையாக நீங்கள் தான் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்னா நீங்கள் கேஸ் மட்டும் உங்களோட லீகல் இதை வச்சு போடாதீங்கப்பா. நீங்கள் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மைக்கை பிடிச்சி பேசுங்க, என்ன மாதிரி பேசுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கடவுளாக கும்பிடுறேன். உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன், இசைக்கு கடவுள் யாருமே கிடையாது. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் என் மேலேயே கேஸ் போடுறீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பர்மிஷன் கேட்டேன். என் மேலே கேஸ் போடுறீங்க. பவதா இருந்திருந்தா இதுவும் தான், இதை தானே பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே பேச்சு இல்லைப்பா. நீங்கள் நேரில் வந்து நீங்கள் மைக்கை பிடிச்சி பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஏன் கேஸ் போட்டீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த பாட்டு மேலேன்னு. லீகல்னா லீகலாக இருக்கணும். இல்லை கூப்பிட்டு என்ன திட்டிருக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட உரிமையாக கேட்டேன்ல, அப்போ திட்டிருக்க வேண்டியதானே என்ன? இப்போ கேஸ் மட்டும் போடுறீங்க எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சாரி.